பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்தியா முழுக்க புதிதாக வரக்கூடிய செல்ஃபோன்களில் சஞ்சார் சாதி அப்படிங்கிற ஒரு ஆப் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய கம்யூனிகேஷன் துறை எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது பெரிய விவாதத்தை கிளப்பியிருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சகம் அந்த முடிவு நாங்கள் திரும்ப பெறுறோம் அப்படின்னு சொல்லி வெளியேறி இருக்கிறாங்க. இந்த முடிவு எப்படி பார்க்குறீங்க? இந்த த்ரெட்டு அது ஏன் ஆபத்தாக பார்க்கப்பட்டுச்சு? இப்போ அவங்க பின்னாடி போகிறத எப்படி பார்க்குறீங்க? அவங்க தற்காலிகமாக பின்னாடி போயிருக்காங்க. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் இந்த சர்ச்சார் சாத்தியா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியே தீருவாங்க. கடந்த நவம்பர் 28ஆம் தேதி இந்தியாவினுடைய டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 90 நாட்களுக்குள்ள இந்தியாவில் புதுசாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபோனாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஃபோனாக இருந்தாலும் சரி, நாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று, புது ஃபோனில் மேண்டேட்ரியாக நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடணும். பல முக்கியமான ஆப்புகள்லாம் அப்படியே ஆண்ட்ராய்ட்லேயும் சரி, ஓஎஸ்லையும் சரி அப்படியே இருக்கு இல்லையா, அதே மாதிரி அது ஆப்பிளாக இருக்கலாம், ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம ஃபோனுக்கு எல்லாமே அவங்க கூகுள் ப்ளே ஸ்டோரையோ எதையோ பயன்படுத்தி ஆண்ட்ராய்ட்லேயும் அப்டேட் கொண்டு வரதுக்கு 90 days டைம் கொடுத்தாங்க. இப்போ இவங்க இந்த ஆப்போடைய நோக்கம் என்ன, அவங்க சொல்லக்கூடிய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்கள் அந்த IMEI நம்பர் இருக்குது பார்த்தீங்களான்னு, இதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கும்போது ட்ராக் பண்ணுறது, ஃபோன் திருடு போனால், ஃபோனை யாராவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஜிட்டல் சைபர் ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம். அவங்க சொல்லக்கூடிய எக்ஸாக்ட் காரணம் லா அண்ட் ஆர்டர் தான். லா அண்ட் ஆர்டருக்காக கொண்டு வரக்கூடிய இந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்பை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம். என்ன சம்பந்தம்? அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 பணம் காணாமல் போயிடுது, யாரோ சைபர், இப்போ ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப்பில், கிளிக் பண்ணுறோம், காசு போயிடுதுங்கிற பிரச்சனை டெய்லி வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நியூடாக ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி வருது, இந்த பக்கம் இருக்கிறவங்களுடைய முகம் வருது, அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க, நம்மளுடைய ஃபோனில் கூடிய எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில டிஜிட்டல் ஆப், பேங்கிங் ஆப்பில் பணம் உடனே தட்டினோடனே 10,000 20,000 கடனை கொடுத்துட்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய ஒட்டுமொத்தமான ஆதார் டேட்டா முதல் கொண்டு எடுத்து வச்சுட்டு அவங்கள ரொம்ப மோசமாக சித்தரிக்கிறாங்க, பிளாக்மெயில் பண்ணி பல குடும்பங்கள் தற்கொலையெல்லாம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. சைபர் ஸ்கேம் அப்படிங்கிறது நடக்குது. பட் சைபர் ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறதுனா அதை இந்தியாவினுடைய சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப தீவிரமாக, நுட்பமாக பல சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி இவங்களை கேட்ச் பண்ணலாம். இது தப்பே கிடையாது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துடைய ஃபோனையும் நான் ஒட்டு கேட்கறதுக்கான சாஃப்ட்வேரை, அதாவது ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இப்போ லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும். எப்படி SIRல பண்ணாங்க, செத்து போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக, இல்லை புதுசாக ஓட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இது எல்லாத்துடைய ஓட்டையும் நீக்கிட்டு புதுசாக ஃபர்ஸ்ட்லேருந்து வருவானாங்களே, அதே மாதிரி தான் எவன் தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, எல்லா ஃபோன்லேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம். அவங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் சிக்கல்லாம் இல்லை. அவங்க பிளான் என்னவா இருக்குது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் ஆக்சஸ் பண்ணுறதா அவங்களுடைய நோக்கமே. இல்லை, மற்ற ஆப்ஸும் ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது, அதுக்குமே நம்ம பர்மிஷன் கொடுத்து தானே வச்சுருக்கோம். கவர்மெண்ட்டுடைய ஆப்பை ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? கவர்மெண்ட்டுடைய ஆப்பை ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் பெகாசஸ் பற்றி நீங்கள் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டுட்டோம். 2021 23 வரைக்கும் பெகாசஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஜேர்னலிஸ்ட்டுகள், அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர்ஸ் ஜெயிலில் இருக்காங்க UAPA சட்டத்தில். இன்னைக்கு டேட்டா சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்டில் 10,400 பேர் UAPA சட்டத்தில் கைது பண்ணப்பட்டு ஜெயிலில் இருக்காங்க. 335 பேருக்கு கன்விட் ஆகிருக்காங்க. இந்த 10,400 பேரில் எல்கர் பரிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய பீமா கொரேகான் வழக்கில் உள்ளே போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கம்ப்யூட்டரில் பெகாசஸை பயன்படுத்தி, மால்வார் பயன்படுத்தி உள்ள எப்படியெல்லாம் டேட்டாஸ் இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது அப்பட்டமான ஆதாரங்களோடு வெளியே வந்துச்சு. வெளிப்படையாக ஆப்பிள் நிறுவனமும் வாஷிங்டன் போஸ்ட்டும் எச்சரிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 300 செல்போன் யூசர்ஸை எச்சரிக்கை, வார்னிங் கொடுத்தாங்க, உங்கள் ஃபோனில் எல்லாம் இந்த பெகாசஸை பயன்படுத்தி உள்ள மால்வேர் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ராகுல் காந்தியிலிருந்து ரஞ்சன் கோகாய் வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் CBI முன்னாள் டைரக்டர், முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் அலோக் வர்மா, இவங்களுடைய எல்லா ஃபோனுமே ட்ராப் பண்ணப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப பர்டிகுலர் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஞ்சன் கோகாய் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு ஃபோனில் பெகாசஸ் பிரச்சனை வருது, ஒரு பொண்ணோட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் ஈடுபட்டார், அதுக்கான டிஜிட்டல் ஆதாரங்கள் இருக்குன்னு நியூஸ் சொல்லி வருது. உடனே அவர் பாஜகவுக்கு ஆதரவாக மாறுறாரு. பிற்பாடு ரிட்டையர்ட் ஆகி இன்னைக்கு பாஜகவினுடைய MP ராஜ்யசபாவில் உட்கார்றாரு. அப்போ பெகாசஸோ இல்லை மால்வேரோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதோ தகவலை திருடுறது எந்த அளவுக்கு போகணுப்பாங்க. இப்போ ரஞ்சன் கோகாய் அவர்கள் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னா, அதை எப்படி பிளாக்மெயில் பண்ணி
தனக்கு சாதகமாக கவர்மெண்ட்டை பயன்படுத்துது அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். இப்போ கவர்மெண்ட் கையில் எல்லா அத்தாரிட்டியும் கொண்ட ஒரு அரசாங்கத்தின் கையில், போலீஸை தன் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசு கையில் இது மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் போகிறது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? அதில் இந்த சாஃப்ட்வேரில் உள்ள எதுக்கெல்லாம் பர்மிஷன் அப்படின்னா எஸ்எம்எஸ், ஃபோனு, மீடியா ஃபைல்ஸு, ஸ்டோரேஜ், கேமரா, டிவைஸ் ஐடி, கால் இன்ஃபர்மேஷன், அதர்ஸ், ஜென்ரலாக எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். அதில் எஸ்எம்எஸ், ரீட் யுவர் டெக்ஸ்ட் மெசேஜ் அவங்களுக்கு படிக்கிறதுக்கே உரிமை இருக்குது. சென்ட் எஸ்எம்எஸ் மெசேஜ் அவங்க எது வேணாலும் சென்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சாதாரணமாக இருக்கும் இந்த ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா, இப்போ எல்கார் பரிஷத் கேஸில் கூட என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கம்ப்யூட்டர், யாருடைய கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோனா வில்சன் அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒருத்தருடைய கம்ப்யூட்டர். ரோனா வில்சனுடைய கம்ப்யூட்டரில் 22 ஃபைல் இதிலேருந்து எடுக்கிறாங்க. ரோனா வில்சனுடைய கம்ப்யூட்டர்லேருந்து 22 ஃபைல் எடுக்கிறாங்க. இந்த 22 ஃபைலுமே முழுக்க முழுக்க மாவோயிஸ்டுகளோடு நடந்த உரையாடல் அப்படிங்கிறாங்க. ஆனால் எந்த ஃபைலையும் அவர் கிரியேட் பண்ணலை, அவர் சேவ் பண்ணலை, யாரும் அவருக்கு அனுப்பலை. எப்படி அவருடைய லேப்டாப்பில் வந்துச்சு? இதுக்கு தான் பெகாசஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுதான் சிம்பிளான விஷயம். நீங்கள் யாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள்கிட்ட மெசேஜ் போயிருக்கும். நீங்கள் இந்த தலைவரை குறி வைக்கிறீங்க, இந்த தலைவரோட இப்படி நடந்துக்கிறீங்க, இந்த மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இந்த தப்பை பண்ணுறீங்க, இந்த பிளாக் மணியை கையாளுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் அனுப்பாமையே போகும். நீங்கள் அனுப்பாமையே உங்கள் கேமராவை ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் அனுப்பாமையே உங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய, உங்களோட கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸையும், ஃபைல்ஸையும் எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அல்டிமேட்டாக பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறவங்களும் சரி என்ன பண்ணுவாங்க, தன் ஃபோனை தான் கையில் வச்சு சில முக்கியமான மெயில் அனுப்புகிறாங்க. ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பான், ஆப்ரேஷன் ஆஃபீஸராக இருப்பான், உள்ள அவங்களுடைய எல்லா கார்பரேட் டிரான்சாக்ஷனும் ஃபோனில் தான் நடக்குது. ஸோ அப்போ ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை பழி வாங்கணும், இன்னொரு நிறுவனத்தினுடைய டெண்டரை காலி பண்ணணும், இன்னொரு நிறுவனத்தினுடைய சீக்ரெட் எடுக்கணும்னா கூட இந்த ஆப்பை பயன்படுத்தி எடுத்துடலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அதானி, அம்பானி மாதிரியான ஆட்களுக்கு தான் தொடர்ச்சியாக வேலை செய்யுது. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மேலே ரைடு பண்ணுறாங்க. ரைடு பண்ணதுக்கு பிறகு அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக டெண்டர்லேருந்து வெளியே போகிறாங்க. அந்த டெண்டர் அதானிக்கு போகுது. இது மாதிரி 100 எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஸோ அப்போ இந்த கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தீங்களாண்ணே, இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ், டிஜிட்டல் ஃபோனாக இருக்கட்டும், இந்த கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எந்த ஆக்சஸ் பண்ணி இது மட்டும் இல்லை. இப்போ நான் இது யூஸ் பண்ணுறேன், டேபு. இந்த டேப்லையும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முடியும். என் ஃபோனில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம் கார்டு இல்லாமல் நான் இதை யூஸ் பண்ண முடியாது. இப்போலாம் வாட்ஸ்அப்பே 6 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை லாக் அவுட் பண்ணி திருப்பி லாக் ஆன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இன்னையிலேருந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி தான் முக்கியமான சில ஆப்புக்கும் கொண்டு வருவாங்க அவங்க. அப்போது இந்த டேபாக இருந்தாலும் சரி, இந்த டேபில் கூட அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா என்னோட அஃபீஷியல் ஒர்க் முழுக்க நான் இதில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மெயில் அனுப்புறது, மெயில் வர்றது எல்லாமே. இப்போ எல்லாத்தையுமே அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. இப்படி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரோனா வில்சனுடைய கம்ப்யூட்டர்லேருந்து 22 ஃபைல், அந்த ஃபைலை அவர் கிரியேட் பண்ணவே இல்லை. அதை நம்ம சாதாரணமாக சொல்ல, இந்த சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை என்ஐஏ கையில் எடுக்கிறாங்க. பூனே போலீஸ் கையில் எடுத்ததுக்கு பிறகு US பேஸ்டு டிஜிட்டல் ஃபோரன்சிக் கம்பெனி அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். ரெண்டாவது ஆர்சனல் கன்சல்டிங் அப்படிங்கக்கூடிய கம்பெனி கொடுக்குறாங்க. The file were never created, opened or used by anyone who directly handled Wilson's computer. ரொம்ப தெளிவாக அந்த ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஃபைல் இருந்த இந்த 22 அந்த கம்ப்யூட்டர் இருந்து 22 ஃபைலை வச்சு தான் 16 பேர்த்த கைது பண்ணுறாங்க. நீங்கள்லாம் இந்தியாவினுடைய அரசுக்கும் தலைவர்களுக்கும் எதிராக மாவோயிஸ்ட் போராளிகளோடு நீங்கள் தொடர்பில் இருக்கீங்க அப்படின்னு அவங்க தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அடிஷனல் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. ஸ்டான் சாமி கைது செய்யப்படுறாரு. ஒரு ஜெசுட் பாதிரியார் ஜெயிலில் இருக்காரு. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்காம அவர் கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஹனிபாபு, இவர் ப்ரொஃபஸர் ஆஃப் லிங்குஸ்டிக் அட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் இன் டெல்லி யூனிவர்சிட்டி கைது செய்யப்படுறாரு. ஆனந்த் லிமிட்டே ப்ரொஃபஸர் ஆஃப் கோவா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கைது செய்யப்படுறாரு. இப்போ இவங்க எல்லாரும் கைது செய்யப்பட்டதுக்கு அந்த ஒரு கம்ப்யூட்டர் தான் காரணம். அந்த ஒரு கம்ப்யூட்டரில் இருந்த அந்த 22 ஃபைலும், அந்த இந்த 22 ஃபைலுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த ஃபைலை வெளியே இருந்து பிளான் பண்ணாங்க. இந்த சாஃப்ட்வேர் பெகாசஸை இப்படி பிளான் பண்ணுறதுக்கு 6 கோடி 7 கோடி செலவு பண்ணணும். ராகுல் காந்தியோட ஃபோன்லேருந்து ரஞ்சன் கோகாய் ஃபோன் வரைக்கும் எல்லாமே ஒட்டு கேட்கப்பட்டிருக்கு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பணத்தை செலவு பண்ணி எல்லாத்து ஃபோனையோ இல்லை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக கவர்மெண்ட் ஒரு ஆப்பை நீங்கள் உள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த ஆப்பை நீங்கள் கம்பல்சரியாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு டவுன்லோட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா மொத்தமாக முடிஞ்சு. முதல்ல வந்துட்டு இதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நீங்கள் தேவைப்பட்டால் டெலிட் பண்ணிக்கலாம்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க நேற்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்ப பெற்றிருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க? மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னாங்க. அவங்க என்ன எதிர்கட்சியை மதிக்கிறாங்களா, மக்களை மதிக்கிறாங்களா? கிடையாது. ஆப்பிள் நிறுவனம், மைக்ரோசாஃப்ட் நிறுவனம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் முடியாதுட்டாங்க. நாங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்ட முடியாது. ஏற்கனவே ஆப்பிள் நிறுவனம் பெகாசஸ் விஷயத்தை அவங்க தான் வெளியிட்டாங்க. அன்னைக்கு பியூஷ் கோயல் இதெல்லாம் ஒரு ஃபேக் நியூஸு, காமெடி நியூஸ்னு சொல்லிட்டு போனார். ஆனால் வாஷிங்டன் போஸ்ட்டில் வந்துச்சு ஆதாரங்கள். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ பின்வாங்கினதுக்கான முக்கியமான காரணம் ஆப்பிள் நிறுவனம் இன்னைக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய
மொபைல் ஃபோன் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேர் தயாரிக்கக்கூடிய ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அவனுக்கு பயந்து தான் இவங்க பின்வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் பண்ணுவாங்க. இப்போ சிஏக்கு பதிலாக எஸ்ஐஆரை கொண்டு வர்றாங்கல்ல, இது மாதிரி ஒன்றுக்கு ஒரு ஆல்டர்னேட் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஃபோன் எல்லாத்தையும் ஒட்டு கேட்கறதுக்கு வேற ஒரு ஆல்ட்ரேஷன் வேலையை அவங்க பண்ணுவாங்க. சிம்பிளான விஷயம். கொரோனா காலத்தில் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே அவங்க சொன்ன அந்த ஆப்பில் வந்து பதிவு பண்ண நம்ம, அதாவது நம்மளுடைய செல்ஃபோன் ஆரோக்கிய சேது. ஆமாம், அது பேர் என்ன, கோவின் போர்ட்டல். அந்த கோவின் போர்ட்டலில் நம்ம ஆட் பண்ண நம்ம ஃபோன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோன் நம்பரை எடுத்து டெலகிராம் போட்டில் போட்டால் நம்மளுடைய ஆதார் கார்டுலேருந்து எல்லா டீட்டெயிலும் வெளியே வந்துச்சு. இதை காசுக்கு விற்றுருக்குறாங்க. இந்த விஷயம் இப்போ 2023 வெளியே வந்து மிகப்பெரிய பரபரப்பு கிரியேட் பண்ணுச்சு. இப்போ இந்தியாவில் தகவல் பாதுகாப்பு அப்படிங்கிறது, தனி மனித பாதுகாப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. ஆனால் அவங்க பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க, இந்த அறிவிப்பு வந்ததுக்கு முன்னாடி 6 லட்சம் பயனர்கள் வந்துட்டு இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து பன்மடங்கு இந்த டவுன்லோட்ஸ் வந்து பெருகி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. இன்னைக்கு காலையில் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ் வந்திருக்கு நீங்களே பாருங்கள். நீட் டு செக் இஃப் யுவர் மொபைல் இஸ் ஜெனியன் சாத்தி, அதாவது டவுன்லோட் சஞ்சார் சாத்தி டு செக். ஆண்ட்ராய்டுக்கு தனியாக ஒரு லிங்க்கு, ஓஎஸ்க்கு தனியாக இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபில்கம் மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்குமானா வந்திருக்காது. ஏன் அப்படின்னா, நான் கொரோனா காலகட்டத்தில் இவங்க சொன்ன மாதிரி அந்த கோவினில் என் டேட்டாவை நான் பதிவு பண்ணி வச்சேன். அப்போ என்னுடைய டேட்டா இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே கவர்மெண்ட்டோட கோவினில் இருக்குது. எனக்கு அதன் மூலியமாக தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு லிங்க் வருது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை சில பாஜக காரங்களோ மற்றவங்களோ தெரியாமல் அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு ப்ரொஜெக்ஷன் காமிக்கிறது. ஸோ அப்போ நான் என்ன கேட்குறேன், என்னுடைய பர்மிஷனே இல்லாமல் என்னை வந்து ஒரு பேனிக்கு உள்ளாக்குறது. உன் ஃபோன் ஜெனியனாக இருக்கா, உன் ஃபோன் பத்திரமா இருக்கா. இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா நீங்கள். உங்கள் பேரில் எத்தனை செல்ஃபோன், எத்தனை சிம் கார்டு இயங்கி கொண்டு இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் இந்த நம்பர்லாம் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் கூடிய சிம் கார்டெலாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆப்பை அனுப்புவாங்க. நானே செக் பண்ணி பார்த்துருக்கேன். அது மாதிரிலாம் பயந்துட்டு அப்புறம் சொன்னாங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க, உங்கள் உள்ள சோர்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ஃபோன் ஜெனியனாக இருக்கான்னு செக் பண்ணுறங்கிற பேரில் இதை ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறாங்க. அப்படி பாதி பேர் தெரியாதனமாக இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. அல்டிமேட்டாக இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகன்களை எல்லாத்தையுமே ஒரு மானிட்டர் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த நான் மட்டும் இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது, ராகுல் காந்தி பண்ணுவார். பாஜக இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்களே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே பாஜக இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாரும் பண்ணுவாங்களான்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அப்படியே பண்ணாலும் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்லேருந்து, அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்து அவங்க எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவாங்க. இப்படி தான் அவங்க வந்து பாஜக மினிஸ்டர்ஸே மானிட்டர் பண்ணாங்க. அதான் பிரச்சனையாக மாறிச்சு. பாஜக நீங்கள் நிதின் கட்காரி முதல் கொண்டு அவங்க மானிட்டர் பண்ணாங்க. யாரும் மோடி, அமித்ஷா டீம். ஸோ ஒரு மோனோபொலியான அரசு, ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாசிச அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, குடிமக்களை கண்காணிப்பதை கூட ரெண்டாவதாக வச்சுருக்கோம். குடிமக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், பேராசிரியர்கள், இவங்களை தான் முதல்ல மானிட்டர் பண்ணோம். இப்போ சாதாரண நம்மளை மானிட்டர் பண்ணுறதை காட்டிலும் நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக பாராளுமன்றத்தில் யார் பேசுகிறாங்க, அவங்களோட யார் தொடர்பில் இருக்காங்க, இவங்களை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு சார்ந்து, தமிழ் மக்கள் சார்ந்து ஏதாவது ஒரு போராட்டங்களோ ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டங்களோ நடத்துவதற்கான உரையாடல் நடந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு நியாயமான கோரிக்கை வெளியே வருதுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் தடுக்கப்பட்டுரும். அதாவது எது இல்லீகல் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? அது அரசை பொறுத்து இருக்குது, ஆட்களை பொறுத்து இருக்குது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறதே நான் தப்புன்னு ஃபீல் பண்ணுறேன். அப்போ நான் இதை இல்லீகலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் கவர்மெண்ட் அதை லீகலாக ஃபீல் பண்ணுது. பாஜகக்காரன் அது வந்து எங்கள் தலைவர் கொண்டு வந்தார், அது சரி அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்போ தவறு சரி அப்படிங்கிறது முழுக்க நீ எந்த இடத்துல இருந்து பார்க்குற அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ கவர்மெண்ட்டு இந்த சாஃப்ட்வேரை, இந்த ஆப்பை உள்ளே இன்ஸ்டால் பண்ணி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கான வேலையை தான் அவங்க பண்ணுறாங்க. அப்படி கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணால் நாம் போயிட்டு முறையிடலாம் இல்லை? கவர்மெண்ட் பாருங்கள் நல்லது செய்கிறேன்னு சொல்லி ஆப் இன்ஸ்டால் பண்ணாங்க, ஆனால் என்னுடைய டேட்டாவெல்லாம் திருடி விற்றுட்டாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது ஈஸியாக. நம்ம டேட்டாஸ் வேறு நிறைய இடத்துல விற்கப்பட்டிருக்கோம், ஆனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ இந்த குறிப்பாக சொல்லப்போனால் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லுன்னு ஒன்று 2023 கொண்டு வந்தாங்க. அந்த பில்லில் அவங்க வந்து செக்ஷன் 8(1) சப்செக்ஷன் Jல ஒரு மாற்றத்தை செஞ்சுருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க தான், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் RTI பை த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023, the original section 8(1)J allowed for the disclosure of the personal information if a large public interest was established. அதாவது மிக முக்கியமான அரசு தகவல்கள், அரசு அதிகாரிகளுடைய தகவல்கள், அமைச்சர்களுடைய தகவல்களை
ஆர்டிஐ மூலியமாக எடுக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சு இவ்வளோ காலம் வரைக்கும். 2023 டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லை கொண்டு வந்து செக்ஷன் 8(1)(j) இவங்க மாற்றத்தை கொண்டு வந்து இதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, மக்களே கேட்டாலும் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், மக்களோட டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எல்லாரும் வந்து எங்கள் டேட்டாவை சரண்டர் பண்ண ஆசைப்படுறீங்க. ஆனால் ஆளும் அரசுனுடைய டேட்டாவை மக்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய ரஃபேல் ஊழல் நடந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரஃபேலோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை டெண்டர் விட்டீங்க, எத்தனை டெண்டரில் அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு, ஃப்ரான்ஸ்லேருந்து எவ்வளோக்கு விலைக்கு வாங்குனீங்க, இது வரைக்கும் எத்தனை ரஃபேல் வந்திருக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஆர்டிஐ போட்டு தகவல் எடுத்தால் தர முடியாதுன்றாங்க. அப்போ ஒரு குடிமகனாக என்னுடைய வரிப்பணத்தில் ஒரு ஃப்ளைட் வாங்க போறீங்க, அதில் முறைகேடு நடந்திருக்குன்னு பிரெஞ்சு கவர்மெண்ட் சொல்கிறான், பிரெஞ்சு நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்கு, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒன்றும் இல்லை, மிகப்பெரிய ஊழலை அதானி செஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2000-3000 கோடி இங்க இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் வழியாக மாநில எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அமெரிக்கா வாஷிங்டன் போஸ்ட் கட்டுரை வெளியிட்டான், ஆதாரத்தை வெளியிட்டிருக்கான். நான் என்ன கேட்குறேன், இப்போ எனக்கு தெரியணும், கடந்த 5 ஆண்டுகளில் எந்தெந்த மாநிலத்தில் அதானியிடமிருந்து சோலார் எனர்ஜியை வாங்குவதற்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு, யாருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்டிருக்கு, அப்போ அதிகாரிகளாக இருந்தவர்கள் யார், டெல்லியில் உட்கார்ந்திருந்த செக்ரட்டரிஸ் யாரு, ஸ்டேட்டில் உட்கார்ந்திருந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் யாரு, யாருக்கெல்லாம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு என்னன்னு நம்ம ஒரு பத்திரிகையாளராக நான் விசாரிக்கணும் அப்படின்னா ஆர்டிஐ இதுக்கு முன்னாடி அதை ஆக்சஸ் பண்ண முடியும், ஆனால் தரமாட்டாங்க. இப்போ ஆக்சஸே பண்ண முடியாது, செக்ஷனை மாற்றிட்டு. அப்போ அரசு டேட்டா பாதுகாக்கப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, மக்களோட டேட்டா தெருவில் கிடக்கான்னு கேட்குறேன், இஷ்டத்துக்கு நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா? எந்த விதமான பிரைவசி ஒரு குடிமகனுக்கு வேண்டாமா? அப்போ ஒரு குடிமகனை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றுவீங்கல்ல, அவங்க மேலே என்ன ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை என்ன ஒரு டெரரிசம் குற்றச்சாட்டோ எதை வேண்டுமா, உன் அரசுக்கு எதிராக ஒருத்தன் பேசுகிறான்ப்பா, அதுக்காகவே இன்னைக்கு வரைக்கும் 16 பேர்த்த 2023 ஜெயிலில் வச்சிருக்கிறீங்க. உமர் காலித்திலிருந்து எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிலில் பிடிச்சி போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு மாணவர் அமைப்பினுடைய தலைவர் அவர், நீங்கள் ஸ்டான் சாமியை ஜெயிலில் வச்சிருக்கீங்க, ஆனந்த் தெல்முட்டை ஜெயிலில் வச்சிருந்தீங்க. இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. வரரா ஜெயிலில் இருந்து பார்த்தா பெயில் கிடைச்சி வெளியே வந்திருக்கிறாரு. ஸோ அப்போ இது மாதிரி சமூக செயல்பாட்டாளர்கள், தலித் அமைப்பை சார்ந்தவர்கள் இவ்வளோ பேர்த்த நீங்கள் ஜெயிலில் வச்சிங்களே, இது எதன் அடிப்படையில் வச்சிங்க? என்ஐஏ போய் சொன்னீங்களே, யூஏபிஏ வழக்கு போட்டீங்களே, இந்த யூஏபிஏ என்ஐஏ எதன் அடிப்படையில் வழக்கு போட்டுச்சு? ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஃபைலுன்னு சொல்லிச்சு. ஆனால் அந்த கம்ப்யூட்டருக்கு சொந்தக்காரர் இப்படி ஒரு ஃபைலை நான் கிரியேட்டே பண்ணல, எனக்கு யாரும் அனுப்பவே இல்லை அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக ப்ரூவ் பண்ணுறாரு. அவர் கைதானதுக்கு பிறகு அவருடைய லேப்டாப் சீஸ் பண்ணதுக்கு பிறகு என்ஐஏ அவங்களோட ஆஃபீஸ் கொண்டு போனதுக்கு பிறகு கோர்ட்டின் மூலியமாக திரும்பவும் அந்த கம்ப்யூட்டர் பெறப்பட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் சரி சில முக்கியமான கன்சல்டன்சிகள் கொடுத்து இதை ஆய்வு பண்ணும்போது, டிஜிட்டல் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது என்னைக்கு என்ஐஏவால் போலீஸால், பூனே போலீஸால் அவருடைய கம்ப்யூட்டர் சீஸ் பண்ணப்பட்டுச்சோ அடுத்த நாள் தான் அந்த ஃபைலே உள்ளே வந்திருக்கு. இது ஒன்றும் போதாதா? மக்களுக்காக பேசக்கூடியவங்க, இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அடக்குமுறையாக இருக்கட்டும் இல்லை கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய சுரண்டலாக இருக்கட்டும், இதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவங்களை ஒட்டுமொத்தமாக மானிட்டர் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலை தான் இது மாதிரியான ஆப்புகள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதானி மாதிரி, அம்பானி மாதிரி பெரிய நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிறுவனத்துக்கு மக்களுடைய டேட்டாஸ் தேவை. நான் எவ்வளோ ரூபாய்க்கு என்ன மருந்து இன்னைக்கு வாங்கினேன், நான் வந்து என்ன சாப்பிட்டேன், நான் எங்கே போயிட்டு வர்றேன், ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு நான் எவ்வளோ ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறேன், ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு நான் எவ்வளோ காஃபி குடிக்கிறேன், எங்கே போகிறேன், எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி வச்சு இதன் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய சந்தையை உருவாக்குறது. அம்பானி என்ன பண்ணுவார், மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே ஏற்கனவே வந்துட்டார். இந்தியா முழுக்க ஒரு செயின் ஆஃப் மெடிக்கல் ஷாப் போடணும்னு விரும்புகிறாரு. இப்போ நம்ம வடபழனியில் இருக்கன்னு வச்சுங்களேன், இந்த வடபழனியில் 20 மெடிக்கல் ஷாப் அவர் போடணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த மருந்தை அதிகமாக வாங்குறாங்க அந்த சப்ளையை அந்த ஏரியாவுக்குள்ளே கொடுத்தா போதும், அவருக்கு டேட்டாஸ் க்ளீனாக கிடச்சிரும். இங்கே இருக்கக்கூடிய 20 கடைப்பா, 20 கடையில் இந்தந்த 20 சுகர் டேப்லெட்டும் இந்தந்த இன்ஜெக்ஷன்ஸும் அதிகமாக விற்கிது அப்படிங்கிறத இந்த ஆப் மூலமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் இதான் போட்டு ஆர்டர் போட்டு வாங்கிட்டே இருப்பேன், என் லொக்கேஷன் இருக்குது, என்னுடைய பேர் இருக்கும், என்னுடைய டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கும், நான் வாங்குற மருந்தினுடைய ரெசிப்ட் இருக்கும். இதை வச்சு அவன் என்ன பண்ணுவான், அவன் இந்த ஏரியாவில் மெடிக்கல் ஷாப் போட்டு அவன் பிழைக்கிறதுக்காக ஏன் டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். இதுக்கு கவர்மெண்ட் உடந்தையாக இருக்கும். அப்போ கார்ப்பரேட் கம்பெனிகள் சம்பாதிக்கணும், இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளையும் ஜனநாயகவாதிகளையும் மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இந்த ஆப் உருவாக்கப்படுது. இது தொடர்ச்சியாக மிக மோசமாக மக்களை சுரண்டுவதற்கும் மக்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குட்படுத்துறதுக்கும் தனிமனித சுதந்திரத்தை ஒட்டுமொத்தமாக முடக்குவதற்கும் நடக்கக்கூடிய சதி இது. இப்ப தற்காலிகமாக தான் அவங்க வந்து பின்வாங்கியிருக்காங்களே தவிர இதை வந்து எப்படியாவது உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகள் செய்வாங்க. அது எந்த வழியிலன்னு சொல்றீங்க, தற்காலிகமானதுன்னு சொல்றீங்க, வேற வழியில வருவாங்கன்னு சொல்றீங்க, எந்த வழின்னு நீங்க? இல்லை, என்னால் அதை யூகிக்க முடியல. கண்டிப்பாக வேற இந்த சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி வேற ஏதோ ஒரு வகையில் அவங்க உள்ள வருவாங்க. இப்போ நம்ம வந்து ஃபோன் வாங்குறோம், ஃபோன் வாங்கும்போது சில ஆப்ஸ்க்கெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஸோடய இவங்க வந்து டைரெக்டாக டீல் கூட போட்டுக்க முடியும்.
இப்போ நான் ஏதோ ஒரு ஆப், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுளோடையோ ஆண்ட்ராய்டோடையோ இவங்க உட்காந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆப்போட போட்டு பேக் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுடைய தகவல்களை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒன்றுமே இல்லைங்க, இன்கம் டேக்ஸ் புது ரூல்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்களுடைய எல்லா டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இமெயில், வாட்ஸ்அப், இன்ஸ்டா எல்லாத்தையும் இந்தியாவினுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷனை, சட்டத்தை ஏற்கனவே நிறைவேற்றிட்டாங்க. அந்த ஒரு சட்டம் போதும். அவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கூகுளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஹாட்மெயில் யூஸ் பண்ணுறீங்களா, கூகுள் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் எந்த மெயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க, அவங்கள்ட்ட லீகல் நோட்டீஸ் கொடுத்து அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இது ஒரு விதமான ஒரு புறவாசல் வழியாக வந்து எடுக்கிறது தான். எதுக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸு? நான் எதுக்கு கூகுள்கிட்ட கேட்கணும், கூகுள் அதுக்கப்புறம் எனக்கு பர்மிஷன் கொடுத்து அந்த டேட்டாவை தரணும், நான் போய் இமெயில் ஆக்சஸ் பண்ணணும், எனக்கு எதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்து? இல்லை நான் அரசாங்கமே உட்காந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை போட்டு அந்த பாஸ்வேர்டை உடச்சி எதுக்கு உள்ளே போயிட்டு இருக்கணும்? கேட்டால் இல்லீகல்னு சொல்லுவீங்க. நாங்கள் லீகலாகவே கொண்டு வந்துடுறோம். அப்போ ஏற்கனவே இவங்க இதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, வேறு வழியில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டைரெக்டாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அது முடியலை. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன வழியிலெல்லாம் பின்வாசல் வழியாக செய்கிறாங்களோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. இந்த செய்தி படிக்கும்போது முன்னாடி ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கும். ஆதாருடைய நம்பர் UIADI அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு நம்ம செல்ஃபோனில் தானாக சேவ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருந்ததை பார்த்தோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தினுடைய பேர் மறந்துட்டேன். செல்ஃபோனை ஒட்டு கேட்குறதுக்கு ஒரு டிஜிபி ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு பர்மிஷன் கொடுப்பார். ஒரு மந்திரி யாரோட பேசுகிறாரு, என்ன டீல் போடுறாரு அப்படிங்கிறத ஒரு எஸ்ஐ உட்காந்து ஃபோனில் விசாரிச்சுட்டு இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்குற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அவர் ஒரு காரில் பணத்தை கொண்டு வைக்க சொல்லுவார். அதை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த காரை இவர் போய் திருடிட்டு வந்துடுவார். இப்படி ஒட்டு கேட்குறது அவருடைய வேலையாக இருக்கும் டிஜிபியினுடைய பர்மிஷன்ஸில். ஸோ டிஜிபி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்பார். அப்படி இருக்கும்போது சில தகவல்களை கேட்டு அறிஞ்சு தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. இதில் அந்த எஸ்ஐ தன்னுடைய மனைவி ஃபோனை ஒட்டு கேட்பார். தன் மனைவிக்கு வேற ஒருத்தரோட கான்டாக்ட் இருக்கும். அப்போ அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆவார். இப்போ இது மாதிரி எல்லாத்துடைய ஃபோனையும் அவர் ஒட்டு கேட்கும்போது சொல்லுவார், இந்த உலகத்தில் யாருமே நேர்மையாக இல்லை, எல்லாரும் இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் சில விஷயத்தெல்லாம் காமிப்பாங்க. அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா, ஏற்கனவே அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்தா கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருச்சு, கவர்மெண்ட் நினச்சிருச்சுனாவே, பர்மிஷனில் கவர்மெண்ட் நினச்சிருச்சுனாவே நம்ம செல்ஃபோன்லேருந்து எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்களால இதெல்லாம் ஏற்கனவே செய்ய முடியும். இப்போ அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் நம்மளை கேட்குறாங்க. ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப ஃப்ரீயாக செய்யணும்னு விரும்புகிறாங்க. எந்த விதமான ஒரு ஸ்ட்ரிஞ்சனாக ஒரு நெருக்கடியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் அந்த ஆப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இப்போது பின்வாங்கி இருக்கிறது தற்காலிகமானது, நம்ம இன்னுமே உஷாராக இருக்க வேண்டியது கண்டிப்பாக அப்படிங்கிறது. ஓகே, நிறைய விஷயங்களை பண்ணிங்க. நன்றி சந்தோஷம்.